தொடர்ந்து ஓய்வு பெற்ற மேஜர் திரு மதன்குமார் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். பாகிஸ்தான் மீதான அந்த பதிலடி தாக்குதலை இந்தியா தொடங்கி இருக்கிறது. அந்த ரேடார் கட்டமைப்பை முற்றிலுமாக அழித்திருக்கிறாங்க. எப்படி பார்க்கறீங்க இந்த தாக்குதல் முறை? இது மொத்த உலக நாடுகளையும் இப்ப திரும்பி பார்க்க வைக்கும். ஏன்னா இந்தியாவுடைய வலிமை என்ன அப்படின்னு நம்ம வெறும் குடியரசு தின அனுபவத்துல மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்ப அது களத்துல 1999 பிறகு கார்கில் யுத்தத்துக்கு பிறகு நம்ம ஒரு ராணுவத்தை நவீனமயமாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நெடுந்தூர ஒரு பயணத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-50% கடந்த பிறகு இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம பாக்குறோம். இப்போ இவங்களுடைய சிஸ்டம்ஸ நம்ம சுட்டி வீழ்த்திட்டோம் அப்படின்றது ஒண்ணு. இது வரைக்கும் விமானப்படையில் அரசாங்கம் இதற்கான ரகசியத்தை அவங்க வெளியில சொல்லவும் கூடாது. எதை வைத்து அதை வீழ்த்தினார்கள் இதெல்லாம் ஓப்பன்னா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா S-400 அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது என்ன ரீதியானதுன்றது அது வெறும் உள்ள இருக்கக்கூடிய விமானப்படை மற்றும் அரசுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எது சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு? HQ-9 இது சீனா கிட்ட இருந்து இவங்க வாங்கின ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். HQ-9 இவங்க வாங்கும் பொழுது அது S-300 விட அமெரிக்காவுடைய பேட்ரியாட்டை விட மிக வலிமையானது, மிக திறமையானதுன்னு சொல்லி சைனாட்ட இருந்து இவங்க வாங்கினாங்க. ஒரு யூனிட்டோட விலை $3 மில்லியன். பாகிஸ்தான் ஒரு ஏழை நாடு, 25 முறை போய் IMF-ல கடன் வாங்கின ஒரு நாடு, திவாலான நாடு, இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு சிஸ்டம் வாங்கினாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சீனாவுடைய ராணுவத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட PL-15 ரக ஏவுகணைகள் அவங்க வெளியில கொடுத்தது PL-15E அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்மியான ஒரு ஏவுகணை தான் வெளியில வச்சிருக்காங்க அவங்க. ஆனா அவங்க ராணுவத்துல மட்டுமே பயன்படுத்துறத பாகிஸ்தானுக்கு கொடுத்து நேற்று அதையும் இவங்க பயன்படுத்தி அதுல ஒரு ஏவுகணை கூட இந்தியாவுக்குள்ள தாக்க முடியாத அளவுக்கு இந்தியாவுடைய படைகள் சிறப்பா அதை தடுத்து டெக்னிக்கலா அது எந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ண முடியுமோ அதை ஜாம் பண்ண முடியும். நான் டெக்னிக்கல் டீடைல்ஸ்ல போக விரும்பல. பட் ரொம்ப திறம்பட செஞ்சிருக்கிறாங்க. சைனா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கின நாடுகள் இனி வாங்க போற நாடுகளுடைய கதி என்னவாகும் அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வு வச்சே பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்க இப்போ தாக்கி அழிச்சிருக்கிறது நம்ம இந்திய விமானப்படை, இந்திய ராணுவம் தாக்கி அழிச்சிருக்கிறது அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை. இனி எப்படி அவங்க நிம்மதியா தூங்க முடியும்னு பாருங்க. அந்த நாட்டு மக்கள் இனிமே அவங்கள இருக்கக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் இவங்க எல்லாம் எப்படி இனிமே தூங்க முடியும்? ஏன்னா நீங்க நைட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்திய விமானம் உள்ள வந்தா தாக்கி அழிக்கிறதுக்கான ஒரு கருவிதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்ப அதுவே முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணுமே இல்லாம செஞ்சிருக்கோம். இப்போ இனிமே இந்த நாடு எங்க போய் அதை வாங்க முடியும்? ரஷ்யாட்ட இருந்து வாங்கணும், ரஷ்யா கொடுக்க மாட்டாங்க, அமெரிக்காவும் தர மாட்டாங்க. அப்படி தந்தாலும் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு காசு இவங்க கிட்ட கிடையாது. சோ இது ஒரு தங்களை தாங்களே குழி தோண்டி அதை உள்ள படுத்தக்கூடிய வேலையை தான் இப்ப பாகிஸ்தானுடைய ராணுவம் பண்ணிருக்காங்க. இப்போ சீனாவிடமிருந்து ஏற்கனவே சில அந்த அதிநவீன அந்த ஆயுதங்கள் பெறப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஏற்கனவே திட்டமிடல இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலா? இல்ல, அது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டோட விமானப்படை அது வலிமையா இருக்கும் போது அந்த விமானங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டிப்பா வைப்போம். இப்ப நம்ம கிட்ட எடுத்தீங்கன்னா ரஷ்ய தயாரிப்பு S-400 இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய சொந்த மிசைல் டிஃபென்ஸ் ஆகாஷ் மிசைல் போன்ற நம்மளுடைய சொந்த தயாரிப்பு இருக்கு. இப்ப இவங்களுக்கு ரஷ்யாட்ட இருந்து வாங்கியிருக்கலாம், இல்ல வேற சில நாடுகள்ட்ட இருந்து வாங்கியிருக்கலாம், ஐரோப்பால இருக்கக்கூடிய நாடுகள் கூட விற்கிறாங்க. இவங்க போய் சைனாட்ட இருந்து வாங்கினா சைனாவோட அடிமையா தான் இவங்க இருக்காங்க. அந்த வாங்கின ஆயுதங்கள் அனைத்துமே சைனா இவங்களுக்கு ஒரு லோன்ல தான் கொடுத்திருக்காங்க. அந்த பணத்தை கூட இவங்களால இன்னும் ஃபுல்லா கட்ட முடியல. இப்ப உலகம் முழுக்க அமெரிக்காவுக்கு நிகரா, அமெரிக்காவுக்கு ஒரு மாற்று சக்தியா, ராணுவத்திலையும் மிகப்பெரிய வல்லமை படைத்த அப்படின்னு சொல்லி இவங்க போட்ட டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் சைனாவே. நீ சைனா எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாங்கன்றத பாருங்க. இனி யார் வாங்குவாங்க? இப்ப நீங்க அதோட ஒரே வேலை உள்ள வரக்கூடிய விமானங்களை தடுக்கிறது, உள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிறது, எது ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துறது. நேற்று 26 ஏவுகணைகள் உள்ள போய் பாகிஸ்தான்ல 8-9 நகரங்கள்ல தாக்கி இருக்குது. ஒன்ன கூட அதெல்லாம் தடுக்க முடியல. இனி சீனாட்ட இருந்து அதை யார் வாங்குவாங்கன்னு பாருங்க. சீனாக்கு இது பாகிஸ்தான் ஒரு பக்கம் அடி வாங்கினாலும் சீனாக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய அடி. இப்போ இந்த அத்துமீறக்கூடிய இந்த விவகாரத்துல இந்தியா தரக்கூடிய இந்த பதிலடி தாக்குதல் அப்படிங்கிறது எதுல போய் நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு மேடம். இப்போ அவங்க இந்த பயங்கரவாத தாக்குதல்ல பஹல்காம்ல பண்ணாங்க. மிகவும் மனித குலமே வெக்கி தனையக்கூடிய அளவுக்கான ஒரு கோழைத்தனமான ஒரு நடவடிக்கை. அதுக்கு பதிலுக்கு அவங்களோட தீவிரவாதிகள் மட்டும் அவங்க கொல்ற மாதிரி இரவு பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரவு 1:44 நம்ம ஒரு தாக்குதல் நடத்தணும். இதோட முடிஞ்சிருக்கும். நேற்று அநியாயமா
பீரங்கிகளை சிவிலியன் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில், ரஜோரி பூஞ்ச் பகுதிகளில் மக்கள் வசிக்கிற பகுதிகளில் குண்டு போட்டு 15 பேர் குழந்தைகள் உட்பட துடிதுடித்து அங்க இறந்து போயிருக்கிறாங்க. இன்று அதிகாலை அமிர்தசரை தாக்கணும், இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான நகரம், சீக்கியர்களுடைய புனித ஸ்தலமான பொற்கோவில் அங்க இருக்கு. அந்த நகரத்தை நீங்க தாக்கி அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, நேற்று கூட நான் ஒரு சேனல்ல சொல்லியிருந்தேன், இந்த முடிவை அவங்க எஸ்கலேஷன் பண்ணாங்கன்னா இவங்களுடைய நகரங்கள் தாக்கப்படும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம பேசக்கூடிய தருணத்துல பாகிஸ்தானுடைய 9 நகரங்கள், சியால்கோட், பாவல்பூர், ராவல்பிண்டி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா கராச்சி, லாகூர், கராச்சி வரைக்கும் இப்ப இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இதோட அவங்க நிறுத்தினாங்கன்னா அந்த நாடு மிச்சம் மீதி கொஞ்சம் உருப்படியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா இந்தியாவுடைய தாக்குதல், இன்னைக்கு நடத்திய ட்ரோன் தாக்குதல் வந்து 1-2 ட்ரோன் தான் ஒரு நகரங்கள் மீது போயிருக்கு. அந்த ட்ரோனையுமே இந்த சைனாவுடைய சிஸ்டத்தை வச்சு அவங்களால தடுக்கவும் முடியல, அதை பார்க்கவும் முடியல. இப்போ இவங்களுடைய வான் பாதுகாப்பு தடுப்பு அப்படின்றது முற்றிலும் சிறந்து போய் இருக்கிறது. அதை வச்சு அவங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. இன்னைக்கு வெறும் ஒரு 3 ட்ரோன் இந்தியா அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு அவங்க மேல ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்காக, ஒரு பயமுறுத்துறதுக்காக ஒரு தாக்குதல் பண்ணோம். நாளைக்கு நினைச்சா இந்தியா ஒரு நகரத்து மேலேயே 300 ட்ரோன் அனுப்ப முடியும். அப்ப என்ன பண்ண முடியும் அவங்களால? இதுக்கு மேல அந்த இவங்களுடைய ராணுவத்தோட தலைமை அவங்க கையில தான் இருக்குது. ஏன்னா அவங்க மக்களை இப்ப வெறுத்து போய் தான் இருக்கிறாங்க. இவங்க ராணுவம் ஒரு கையாளாத ராணுவம்ன்றது நீங்க உலகத்துக்கே தெரியுது. நன்றி மேஜர், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி மேடம், நன்றி.